வணக்கம் திருநெல்வேலி, எப்படி இருக்கீங்க? பொதுவா திருநெல்வேலி அப்படின்னாலே அருவாளுக்கும் அல்வாவுக்கும் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே அது ரெண்டு மட்டும் இல்லைங்க. அல்வாவை கிண்டுறதுக்கு அன்புன்னு ஒன்று தேவைப்படுது. அந்த அன்பை கிலோ கணக்கில் காட்டுறதுக்காக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறோம். நல்லா பத்தலேமா. புதுயுகம் யுவன் மியூசிக்கல் எக்ஸ்பிரஸ் இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையுமே மறுபடியும் நாங்க வருக வருகன்னு வரவேற்கிறோம். அண்ட் பரத், எந்த செலிப்ரேஷனா இருந்தாலும் அதுல வந்து இசை இல்லாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் இசை அப்படிங்கிறது வந்து சந்தோஷம். ஓகே, லைவா மியூசிக் கேட்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமா. ஆனா யுவன் மாதிரி ஒருத்தருடைய லைவ் மியூசிக்கை லைவா பார்த்து கேட்கறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். தேங்க்யூ. உங்களை எல்லாம் இங்கே இந்த இசை நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்து க்ரௌடு வரும் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கல. ஸோ ஃபன் ஃபில்டு மியூசிக்கல் நைட் இன்னைக்கு. ஸோ உங்களை வந்து இசையால் உங்களை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெய் மறக்க வைப்பேன். யுவன், வெல்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். இந்த டைம்ல ஒரு மாசான கிரவுட் முன்னாடி நிற்கிறது, ஹவ் யூ ஃபீல்? அமேசிங், பிளஸ்ட். ஏன்னா இசையால் இணைஞ்சிருக்கோம் நாங்கள் எல்லாம். ஓகே. ஸோ இந்த தருணத்தில் இந்த மூமெண்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. யுவன், எஸ், நீங்கள் வந்து எவ்வளவோ சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னுடைய ஃபேவரட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லவ் சாங்ஸ், அந்த டியூயட் சாங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய லவ் சாங்ஸாக இருக்கட்டும், அது வந்து மெஸ்மரைசிங்காக இருக்கும் எப்போவுமே. இன்னைக்கு இந்த ஷோ அந்த மாதிரி ஒரு அன்பு பாடலால் இவங்க எல்லாரையுமே நனைய வச்சு அப்படியே மூழ்க வச்சு இந்த ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? கலக்குவோம். எஸ், ஓகே. அண்ட் என்எஸ்கே சொல்லுங்க, உங்க தாத்தா ஒரு மிகப்பெரிய கலைஞர், என்எஸ் கிருஷ்ணனோட பேத்தி நீங்க. அண்ட் இன்னைக்கு நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யுவனோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் யுவனோட பிக் ஃபேன். நான் ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து கூட அதை சொல்லியிருக்கேன்னு தெரியல. இல்லை, சொன்னதில்லை. சேர்ந்து பாடின சாங் வந்து என் ஒய்ஃப்க்கு பிடிச்ச சாங்கு. சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது. அடடா, பரவாயில்ல. யுவன் கான்செர்ட் மட்டும் தான் நடக்குது நினைச்சோம், ரொமான்ஸ்லாம் நடக்குது. இல்ல Thank you. பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. பட் ஐம் a huge fan. நான் இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். அண்ட் I just love his music. So I just love your work and I'm so happy that I worked with you. ரம்யா, உங்களுக்கு இவனோட கம்போசிஷன்ல பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டு? A lot of songs. ஓகே. டக்குன்னு சொல்லணும்னா I like நெஞ்சோடு கலந்திடு. We were practicing நெஞ்சோடு கலந்திடு. ஓ, ஒரு ரெண்டு வரி பாடுவீங்கன்னு நானும் ரொம்ப முயற்சி பண்றேன் ரம்யா. without lyrics. dara 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 நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காயங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே.
so much Ramya. Thanks a lot. Thank you so much. பரத், எஸ் அடுத்து வந்து இப்போ நம்ம மேடைக்கு ஒரு கெஸ்ட் இன்வைட் பண்ண போறோம். ஓகே. அவங்க வந்து யுவன் கூட படத்துல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க சிங்கர் கிடையாது. ஷீ இஸ் an actress. மதுஷாலினி. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for having me over. அதான் தமிழ் Hello சினிமால திருநெல்வேலி people, how are you? எனக்கு திருநெல்வேலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். And more than that, Yuvan's music ரொம்ப 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 பிடிக்கும். I'm your huge fan. I told you n number of times, and I'm honored to be here. And thank you so much for inviting me. Thank you so much for coming. அண்ட் உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜாவோட எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? சொன்னீங்கல்ல ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு. என்னோட ஃபேவரட் சாங், என்னோட மூவி இஸ் கம்போசிஷன் ராசாத்தி இஸ் மை ஃபேவரட் சாங் ஆப்வியஸ்லி. ஓகே, அதோட நீங்க கிளம்ப முடியாது. எங்களுக்கு அட்லீஸ்ட் we need 2 steps from you மது. அரங்கமே அதிர்ற மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மது கொடுக்க போறாங்க. அப்படியே come on. Hey, Saradia, Diadole. Saradia, Diadole. Tatikita, Taratikita, Tarakita. Thank you so much. என்ன ஆட்டம். அடுத்ததா ஸ்வேதா பாண்டேட் தான் ஒரு சூப்பரான பாடல் பாடுறதுக்காக இங்கே ரெண்டு சிங்கர் ஸ்டேஜ்க்கு வர போகிறாங்க. அதில் ஏற்கனவே ரம்யா அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடிட்டாங்க. அவங்க கூட பாட போகிறவர் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ஒன் ஆஃப் த லீடிங் பாப்புலர் பிளேபேக் சிங்கர்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று ப்ராமிசிங்கான ஒரு பிளேபேக் சிங்கர். அவருக்கு எவ்வளோ கஷ்டமான பாட்டை கொடுத்தாலும் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். I'm very happy to welcome Hari Charan and Ramya NSK onto the stage. Such a special moment for me because Yuvan has been an amazing friend, a person who has given me so many beautiful songs in my career. I really thank him for all that. And this song, which I'm ipo na paada pora paadal vandu one of my biggest in my career. Thanks so much. Enjoy this one. பார்த்தால் பார்க்க தோன்றும், நீரை கேட்க தோன்றும், பூ சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். எங்கள் கால்கள் சொல்லுதடா சொல் சொல், அன்றிடம் சொல் என்றே நெஞ்சம் கொள்ளுதடா. அழகாய் மனதை பறித்து விட்டாளே, தூத்துடி பொறுமையாய் வந்தே சுட 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 மருகை போனாலே. Make some noise, guys, come on! அவளொரு தேவதை அழகிய முகம் காணவே ஆயுதான் போதுவோம். காற்றிலே
அவளது வாசனை அவளிடம் யோசனை கேட்டுதான் நெற்றி மேலே ஒற்றை மொழியாடும் போது நெஞ்சுக்குள்ளே மின்னல் பூக்கும் பார்வையாளை பூக்கும் பார்த்தான் முத்தங்களால் தோன்றும் படம் ரெண்டும் பார்க்கும் போது மனசாய் மாற தோன்றும் அழகாய் மனதை பறித்து விட்டாள். Come on, let me hear you sing it, come on. அழகிய மாலையில் அவளுடன் போகவே எங்குவே பூமியில் விடுகிற வேளையில் அழகில் ஓடி போய் ஏந்துவேன் நெஞ்சிலே கட்டி போட்டாள் தாயம் நெற்றி வெட்டி போட்டாள் உயிரை செய்தாய் உனக்கு அங்கே விட்டு கேட்டாள் கனவில் கூச்சல் போட்டாள் அழகாய் மனதை பறித்து விட்டாய் என்ற காலம் சொல்லுகிற சொல் என்ன நெஞ்ச கொள்ளுகிறா. Thank you so much, guys. ஹரி, நீங்கள் வந்து இவனோட நிறைய மியூசிக் கான்சர்ட்ஸில் கூட ஏற்கனவே பாடியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். யுவன் இஸ் அ ராக் ஸ்டார். அவரோட சாங்ஸ், அவரோட கேரக்டர் தான் இட்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ ஹீ டஸ் அ லாட் ஆஃப் கிரேசி ஸ்டஃப். எங்களையே ஐயோ இது பண்ணுறாரே, வில் இட் பி சேஃப், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார். அண்ட் ஐ ரியலி அட்மயர் ஹிம் ஃபார் தேட். அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் ஹி ஹேஸ், அவருக்குன்னு ஒரு தனி, ஹி ஹஸ் brought his own music and he has carved a name for himself. So true respect for him. ஓகே, இளைய தளபதி விஜய் ஒரு வாட்டி ஒன்று சொன்னார் இதே திருநெல்வேலியில், என்னன்னா நண்பன் கடவுளுக்கே கிடைக்காத ஒரு வரம் அப்படின்னு. அந்த மாதிரி அடுத்து வரப்போறவர் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர். அவர் வந்து யுவனுடைய ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, ஒன் ஆஃப் த லீடிங் பாப்புலர் ஸ்டைலிஷ் டிரெக்டர்ஸ் ஆஃப் காலிவுட்னு சொல்லலாம். நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியை ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டின ஒரு டிரெக்டர். நம்மளுடைய தலையை ரொம்ப 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 ஸ்டைலிஷாக காட்டின ஒரு டிரெக்டர். We are very happy to welcome Vishnuvardhan அவர்கள் onto the stage. நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இப்படி ஒரு கான்சர்ட்டில், இப்படி ஒரு ஸ்டேஜில் நம்ம ரெண்டு பேரும் நிற்போம், நான் வந்து பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட் மியூசிக்னு மக்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லை, அது வந்து வேறு மாதிரி நடந்திருக்கு. எப்படின்னா, யுவன் நானும் ஒரே ஸ்கூல் ஆக்சுவலாக. ஸோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது யுவன் கீபோர்ட், இது ரெண்டு தான் ஆக்சுவலாக பயங்கர ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ அப்போவே ஸ்கூல் படிக்கும்போது யுவன் வந்து I played one small music, brother.
would you like to listen to it? Yeah, அப்படின்னு ஸோ அப்படியே நம்ம சைக்கிளில் போட்டு இல்லைனா பக்கத்தில் டி நகரில் தான் வீடு கடற்கரை போய் கேட்டு சூப்பராக இருக்கு. ஆனால் அப்போவே தோணும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் டைரக்டர் ஆனால் யுவன் தான் மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் நடுவில் நான் காணாமல் போயிட்டேன். ஏன்னா யுவன் ரொம்ப சீக்கிரமாக மியூசிக் டைரக்டர் ஆயாச்சு. பார்க்கும்போது பயங்கர டென்ஷனு. சரி என்ன நம்ம யுவன் கிட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எப்படி இருக்க போகுது, பிகாஸ் யுவன் இஸ் ஆல்ரெடி பிக் அந்த டைமில். ஓகே, ஹி வாஸ் ஸ்மால் பட் வெரி பிக். ஓகே சரி ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது எங்கே விட்டோமோ அதே ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்குது. நோ ப்ரோ, ஐ எம் வெரி ஹாப்பி ப்ரோ, லெட்ஸ் டூ சம் நைஸ் மியூசிக், லெட்ஸ் ராக். அந்த ராக் பண்ண ஆரம்பித்தது அங்கேருந்து லைனாக என்னோட எல்லா படத்துக்கும் இது வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி யுவன். அதான் சார், பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் கம்மியாக பேசியிருக்கிறாரு. அண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க ஸ்கூலில் நாங்கள் ஒன்றா படித்தோன்னு. யுவன் இப்படி ஸ்கூலில் இதே மாதிரி தான் ரொம்ப பனி வெண்புடன் இருப்பாரா இல்லை ரொம்ப சேட்டைக்காரரா? யுவனை நீங்கள் ஸ்கூலில் பார்த்தா தானே. ஓ அப்படியே சார், போனதான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா சார்? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங். நாங்க எல்லாரும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட்ஸ். ஆமா, நீங்க எப்படிங்க யுவன் தவிர வேற யாரையுமே உங்க படத்துல வந்து மியூசிக் டைரக்டரா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் நல்லா தான் போயிட்டு இருக்கீங்க இப்போ இந்த மாதிரி தான். அதான் சார், பொண்ணுங்க ஒருத்தங்க இருந்தாலே பிரிச்சிருவாங்க, தெரியுதா இப்போ உங்களுக்கு? நோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அந்த அந்யோன்யம் வந்து கண்டினியூ ஆகணும். நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக யுவன் தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து முன்பு சொல்லிட்டாரு. ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் எல்லா கான்சர்ட்டும் நான் மறக்காமல் அட்டன் பண்ணுவேன். யுவன் எங்கே இருந்தாலும் வேர்ல்டில் எந்த கான்சர்ட் இருந்தாலும் அட்டன் பண்ணுவேன். ஸோ மெயின் என்னென்னா யுவன் வந்து நானும் யுவனோட இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இது வெறும் ஆரம்பம் எங்களுக்கு. உங்களுடைய அடுத்த படம், உங்களுடைய அடுத்த காம்பினேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அதை பற்றி சொல்லுங்களேன். we are all really excited about it. அவுட்ஸ்டாண்டிங் ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் பலே மியூசிக்னா யட்சனுக்கு போட்டது தான். அப்படியா? ஆமா, கூடிய படம் முடிஞ்சிச்சு. அப்படியே பீட் பண்றாருங்கறீங்களா? அவுட்ஸ்டாண்டிங். நீங்க பாருங்க, நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் யுவன். இந்த படம் வந்து என்னோட அறிந்துமராமலும் பட்டியல் சர்வம் எப்படி இருந்துச்சோ பில்லா அந்த லிக்வல்க ஆடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக யூ வில் நாட் மிஸ் இந்த படம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்யா, கிருஷ்ணா, என்னோட 2 தம்பிங்களும் இருக்காங்க இதில். ஓகே, என்னோட 2 தம்பிங்களும் இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த பிளட் பிரதர். ஆக்சுவலாக இது தம்பின்னு கூட சொல்லவே கூடாது. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் மீ. என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி இது. எங்களுக்காக அந்த தோஸ்து படா தோஸ்து 2 லைன் போட்டு நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆடினீங்க, ஒரு ஸ்டெப் போட்டிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு முன்னாடி தான் மது சாலினி வந்து ஆடினாங்க. யுவன் ஆட வச்சிட்டீங்க. ஆமா, விஷ்ணுவர்தன் ஆட போறார். दोस्त बड़ा दोस्त दोस्त किल्ले वास्त சவுத் முதல் நார்த் சொல்லி கொடியேத்து நண்பாபா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் ஃப்ரெண்டா நாளெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றனம் ஒலிம்பிக் ரிங் தான் दोस्त बड़ा दोस्त दोस्त किल्ले वास्त. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இந்த இது வந்து எல்லாருக்கும். என்ன ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் விஷ்ணு சார், ஆசம். இட் வாஸ் ரெக்கார்டிங்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டாருங்க இவரு சார். மறுபடியும் கண்ணு வச்சிருக்காங்க. குதிச்சிட்டே இருவாரு. thank you so much for coming here. Please enjoy the show. Okay, love you all. Thank you so much. அண்ட் இப்போ விஷ்ணுவோட அடுத்த பாடல் ஃபேவரட்டான பாட்டு. எஸ், அதை தான் நம்ம கேட்க போறோம். Yeah.
something about you, girl, that's got me feeling like I wanna be the only one right by your side. You're like a diamond in my life, a priceless portrait, a moment in time. You are my only one, my closest. I never met nobody tell me otherwise. I can see it in your eyes, you can see it in mine. I pray that we were meant to be like this together, raise a family. So come on over here, come on next to me, and tell me all your secrets, I will tell you all mine. And we can cuddle cozy up and take it into the night. It's like we never see tomorrow, we just living for today. Yuvan, we say. எந்த ஒரு இனிமையும் எனக்கென்று கண்டதில்லை, இன்னும் என்ன மாதம் இது மழை இந்த தொல்லை என் மனது தாங்கவில்லை, இன்னும் என்ன மௌனம் போது மழை இந்த தொல்லை என் மனது தாங்கவில்லை, இன்னும் என்ன மௌனம் மழை இந்த தொல்லை என் மனது தாங்கவில்லை, இன்னும் என்ன மௌனம். திருநெல்வேலி. Yeah. சார் உங்கள் ஆக்சுவல் பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அதை சொல்லுங்கள். ஒரு சில பேர் பிளாஸே அப்படின்றாங்க, பிளேஸ் அப்படின்றாங்க, என்ன சொல்லலாம்? லக்ஷ்மி நரசிம்ம விஜய் ராஜகோபால் சேஷாத்ரி சர்மா ராஜேஷ் ராமன் சொல்லுங்க சார். என்ன சொல்கிறதுக்குள்ளேயும் நீங்கள் கதவை சாத்திட்டு போயிடுவீங்க போலே. இவ்வளோ பெரிய பேர் தான் சுருக்கி பிளாஸேன்னு வச்சுருக்கீங்களா சார்? ஆமாம் சார். இப்போல்லாம் பெரிய பெரிய படத்துக்குலாம் டைட்டில் சுருக்கி இப்படி தான் ஃபேஸ்புக்கில் போடுறாங்கல்ல. ஓகே சார், அந்த மோதிரம் அது ஒரு வாட்டி எங்களுக்காக அந்த ரேப் பண்ணி காமிக்கல. ஏன்னா நீங்கள் எப்பயுமே படத்தில் ஆல்பம்ல எல்லாம் வரும்போது 3D எஃபெக்ட்ல இப்படி வந்துட்டு போகும். ஓ ஓகே பிளாஸ் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு இது எங்களுக்காக இப்போ திருநெல்வேலி மக்களுக்கு. Everybody on the planet be tripping at everything we be doing, what we doing, but yo, it's all good. Ain't no matter with the competition that's on the high. I'm about to rhyme, I'm about to touch the sky, let you know that we kick like dust to dust. Ashes to ash, no need to fuss. Every once in a while, thought crosses my mind. Even though I see you pretend to be blind, success is why we're for ourselves alone in the mainstream and nobody else. Are we interested? Do we really care? Is there every reason for our despair? Everything that I wanted, everything that I got. Talking about the visible, I never forgot. Everything that I wanted, everything that I got. Yo, talking about the visible, I never forgot. Never let nobody put me down, believe in myself. Together with community, earn my wealth. Never been controlled, I was young and bold. Never clashed with the elders, respected the old. I was told, never worry, keep your eyes on the money. Finance was made, everybody got paid, no time became a public announcement. You won at Musical Express. ஏண்டா கேட்டு இருக்குமே. இதை மனப்பாடம் பண்ணி இங்கே பாடி காட்டுறவங்களுக்கு 1 கோடி ரூபா பரிசு அளிக்கப்படும். வேறு வரீங்க சார். தாறு மாதிரி தக்காளி சோறு சார். யுவன் அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வி யூஸ் டு ஸ்பான்டேனியஸ் தான் எல்லாமே. ஹே சாலா அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஃபுல்லாக பிளாஸே வச்சு பண்ண ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸே நரிஷ் ஐயர். ஸோ ஒரு பீட் போட்டுட்டு அங்கேயே டக்குன்னு எழுதிட்டு இப்படி பண்ணலாம் இப்படி மாற்றிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் வெரி ஸ்பான்டேனியஸ், இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். அண்ட் யுவனோட என்ன மேஜிக்னாக்க, நான் எப்போதும் என்ன பாட்டு பண்ணணும், அடுத்த பாட்டு பண்ணும்போது எனக்குள்ளேருந்து ஏதோ புதுசாக அவர் எப்போதும் கொண்டு வர்றார். அண்ட் அதுதான் எல்லாருக்கும் திருப்பி பண்ணும்போது உங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா அவர் எப்போதும் எப்படி இவரை வேற மாதிரி என்ன பண்ண வைக்கலான்னு யோசிப்பறேன். தட்ஸ் a blessing. Wonderful to hear. Thank you so much. Okay. பிளாஸே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்கள் ஒரு 2 வரிகள் மெலடி பாடுறீங்களா? அது யச்சன்ல நீங்கள் கேட்கலாம். இப்போ அதுக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு மெலடியான ஒரு பாட்டு பண்ண போகிறோம். ஓகே. படக்குதுன்னு. சூப்பர். அதை கேட்குறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இதுக்காக என்னோட டியர் ஃப்ரெண்ட் சிங்கர் அண்ட் வரப்போகிற இன்னொரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ சூன் டியர் ஃப்ரெண்ட் கிரிஷ் வரப்போகிறார். ஸ்டேஜுக்கு வாங்கல. இவரை பிளேபேக் சிங்கர்னு சொல்கிறதா ஹீரோன்னு சொல்கிறதா? கிரிஷ். கொல்லாமல் ஞாபகம் காலை தடங்கள் போதுமடி எக்குள் நீரா படக்குது மனமே, துடிக்குது தினமே, எந்த பெருக்காக உன்னருகிரில் நான் இருந்தது மடடா, என் அருகிரில் நீ இருந்தது மடடா, இங்கே
விரிகிறது எந்த மனம் கொண்டே பார்க்காமல் போ கொண்டே கேட்காமல் போ என்றாலும் எப்போது கொடுத்து காணும் விட்டு போகும் நீதானடி காத்து எங்கே பேச்சிலே நீதானடி அடி அடி Girlfriend, you got me calling now. Wondering what love is all about. I wanna get you by my side. Give it up into the night. So we could fly. It'll be alright. Go on, be alright. Could you be where I would be? Could you see what I could see? Could you be where I would be? My only love eternally. My soulmate, you could be my very best friend. My love story that never will end. And be true to ever fall down. I'll pick you right back up. I'll take you and round and round, round and round, round, round. Go! Boom! Guys, go! Stop it. Say it. Oh, eh, oh. வார்த்தைகள் என்ன பார்வையில் சொன்னால் போதுமடி போகாத என் நீ ஓடிவா Yo, let's move. One more. Father, rhythm now. Why is that, man? Let me tell you once again what's going on inside my mind. I look and try to find, but you're all that I can find. Even if the world was ending, you're all that I would need. You are so simple, girl. It's only you and me. I'm gonna make you be my very best friend. My love story I never will end. I'll need to hold you if you ever fall down. I'll pick you right back up. I'll take you and down, round and round and round and round. Put it up. துடிக்குது தினமே என் பேரு காதல் குறையாதது அது பிரிந்தாது உன் அருகினில் நான் இருந்தது மடடா என் அருகினில் நீ இருந்தது மடடா Look back now. Yo, didn't know really. Say what? And the girl so fine. She's so divine. The girl is mine. I thought the girl is mine. Girl is mine. Girl is mine. Girl is mine. Okay, she's yours. Hey, she's from Tirunelveli, baby. சார் ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சுருக்கிறாங்களாம்.
சொல்லுங்க. இல்ல கொஸ்டின் எல்லாம் இல்ல, பொதுவாவே ஒரு சின்ன காசிப் ரீசெண்டா ஒன்று கேள்விப்பட்டோம். சரி அது உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, மக்கள் எல்லாருக்குமே வந்து அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருமே அப்படிங்கிற மாதிரி தான். ரீசெண்டா ஏதோ ஒரு ஹீரோயின் கோவா ட்ரிப்பு. இதை பாருங்க, அது சும்மா தப்பா இருக்கலாம். கோவாக்கு போல. எதுக்கு போவாங்க? போயிட்டு கோவாக்கு போல. இவருக்கு ரொம்ப வழங்கி இல்லைங்க, ஒரு ஹீரோயினோட பண்ண தப்பு போதும், இன்னும் ரிஸ்க் எடுக்க மாட்டேனா. அது கல்யாணம் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆமா, கை தட்டும் இந்த இடத்துல டேமேஜ் ஆனவங்க கை தட்டுறாங்க. இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அவருடைய கான்செர்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லுங்களேன். கிரேட். யுவன் வந்து என்னுடைய மோர் தேன் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிங்கர் இல்லாமல் என்னுடைய நல்ல நண்பர். எனக்கு யுவன் கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு குணம் என்னன்னா, ஒரு அஜித் மாதிரி எப்பவுமே இல்லை, என்னன்னா எப்பவுமே பொய் சொல்ல வராது. ஹீ கேனாட் லை. எது இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மூஞ்சியில் சொல்லுவார். ஸோ ஐ லைக் தட். ஒரு 8, 9, 10 படம் பண்ணியிருக்கேன் நான் யுவனோட. இஸ் அ கிரேட் கம்போசர். மியூசிக் டைரக்டரை தாண்டி there is another word, na composer. I would consider Yuvan as a composer, a great human being, நல்ல மனம் படைச்ச ஒரு ஆள். God bless him all the way. Thank you so much. Thank you, திருநெல்வேலி.